பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரானின் மலைப்பகுதிகளிலும் பாலைவனங்களிலும் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்கிறது. பொதுவாக நிலநடுக்கங்கள் என்பவை புவியியல் மாற்றங்களால் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள். ஆனால் ஈரானில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட வியூகத்தை பின்பற்றுகின்றன. அவை பெரும்பாலும் ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் மற்றும் ஈகிள் 44 போன்ற நிலத்தடி ஏவுகணை தளங்களுக்கு அருகிலேயே நிகழ்கின்றன. இது வெறும் தற்செயலான நிகழ்வா அல்லது நவீன போரின் ஒரு அங்கமா? இப்படி ஒரு கேள்வி பலரிடம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நிலைமையில்தான் ஹார்ப் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் காக்கோனா காடுகளுக்கு இடையே 180 பிரம்மாண்டமான ஆண்டனாக்கள் கொண்டு ஒரு மர்மத்தளம் உள்ளது. இதுதான் கார்ப். அமெரிக்கா இதை வான்வெளியின் ஐனோஸ்பியர் அடுக்கை ஆய்வு செய்வதற்கான ஒரு அறிவியல் மையம் என்று கூறுகிறது. ஆனால் உலக நாடுகளின் உளவுத்துறைகள் இதை ஒரு காலநிலை ஆயுதமாக பார்க்கிறது. அதாவது வெதர் வெப்பன் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டனாக்கள் மூலம் பில்லியன் கணக்கான வாட்ஸ் கொண்டு ரேடியோ அலைகள் வான்வெளிக்கு அனுப்பப்படுகின்றன. அந்த அலைகள் மீண்டும் பூமிக்கு திரும்பும் போது அவை பூமியின் டெக்னோ பிளேட்ஸ் எனப்படும் புவித்தட்டுக்களின் வரை ஊடுருவி அதிர்வுகளை உருவாக்க வல்லவை என்று சொல்லுகிறார்கள். இப்படியான நிலையில் குறைவான ஆழமிக்க இயற்கையான நிலநடுக்கங்கள் பூமிக்கு அடியில் 30 முதல் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் தோன்றும். ஆனால் ஈரானின் சமீபத்தில் பதிவான பல நிலநடுக்கங்கள் வெறும் 5 முதல் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்துள்ளன. இது ஒரு செயற்கையான அழுத்தத்தால் உருவானது என்பதற்கு முக்கியமான ஆதாரமாக சொல்லப்படுகிறது. அதேபோல நிலநடுக்கத்திற்கு சில நிமிடங்கள் முன் ஈரானின் வானத்தில் விசித்திரமான ஊதா மற்றும் நீல நிற பிளாஸ்மா வெளிச்சம் தெரிந்ததாக மக்கள் காணொலி ஆதாரங்களை வெளியிடுகிறார்கள். கார்பலைகள் வளிமண்டலத்தை மிக வேகமாக தாக்கும் போது இத்தகைய வெளிச்சம் தோன்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். 1977 ஐக்கிய நாடுகள் சபையில் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டது. எந்த நாடும் போரில் காலநிலையை ஆயுதமாக மாற்றக்கூடாது என்பதே அந்த ஒப்பந்தம். அப்படியெனில் 1970களிலேயே இத்தகைய தொழில்நுட்பம் சாத்தியம் என்பதுதான் உண்மையா என்ற கேள்வி இப்போது பலரையும் ஆச்சரியம் செய்ய வைக்கிறது. உண்மையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா நேரடி போரில் ஈடுபடாமல் இத்தகைய ஒலியற்ற போரை நடத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஏவுகணைகளால் அழிப்பதை காட்டிலும் நிலநடுக்கங்கள் மூலம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உட்கட்டமைப்புகளையும் சிதைப்பது உலக நாடுகளின் பார்வையில் இயற்கை சீற்றமாகவே கருதப்படும். இதனால் அமெரிக்காவால் சர்வதேச விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியும் என்று ஒரு கணக்கு போடப்பட்டுள்ளது. இயற்கையின் சீற்றங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மனிதனின் அரசியல் சூழ்ச்சிகள் வியக்க வைக்கின்றன. அமெரிக்காவின் கார்ப் என்று ஒரு ஆராய்ச்சி மையமாக மட்டுமே செயல்படுவதாக கூறப்பட்டாலும் ஈரானின் நிலத்தடியில் ஏற்படும் ஒவ்வொரு அதிர்வும் உலகிற்கு ஒரு மர்மமான செய்தியை சொல்லி நிற்கிறது என்று சொல்லலாம். அறிவியல் மனித குலத்தை காக்கப் போகிறதா அல்லது இயற்கையை அழிக்கும் கருவியாக மாறப்போகிறதா? விடை காலத்தின் கையில் தான் இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஆழமாக தேட முற்படுகிற போது இந்த தொழில்நுட்பத்தின் வேர் 1900 ஆண்டுகளின் தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டது. புகழ்பெற்ற விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா கம்பியில்லா மின்சாரத்தை வான்வெளி வழியாக அனுப்ப முடியும் என்று நம்பினார். பூமியை ஒரு பெரிய மணி போல அதிர வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். டெஸ்லாவின் இந்த மரண கதிர் மற்றும் நில அதிர்வு குறித்த ஆராய்ச்சி குறிப்புகளை அமெரிக்க உளவுத்துறை கைப்பற்றியதாகவும் அதன் நவீன வடிவமே இந்த கார்ப் என்றும் ஒரு வலுவான சந்தேகம் காணப்படுகிறது. அதே நேரம் ஈரானின் மலைகளுக்கு அடியில் இருக்கும் ஈகிள் 44 போன்ற தளங்கள் அணுசக்தி தாக்குதல்களை தாங்கும் வலிமை கொண்டவை. ஆனால் அவை நிலநடுக்கத்தை தாங்கும்படி வடிவமைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவேதான் கார்ப் மூலமாக அனுப்பப்படும் அலைகள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் நிலத்திற்குள் செலுத்தப்படுகிறது. அது பாறைகளை திரவ நிலைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் எந்தவித குண்டுவெடிப்பும் இல்லாமல் பிரம்மாண்டமான நிலத்தடி தளங்கள் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டு போகும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது என்று சொல்லலாம். ஈரான் மட்டுமல்ல, 2023 துருக்கியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு முன்பும் வானத்தில் விசித்திரமான வெளிச்சங்கள் தெரிந்தன. சமூக வலைத்தளங்களில் துருக்கி ஏன் தண்டிக்கப்பட்டது என்ற விவாதங்கள் எழுந்தன. அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையே அரசியல் மோதல் நிலவிய நேரத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பலரையும் அப்போது யோசிக்க வைத்தது. இதேபோல 2008 சீனாவின் சிச்சுவான் நிலநடுக்கத்திற்கு முன்பும்
இதே போன்ற வானவில் மேகங்கள் தெரிந்ததாக ஆதாரங்கள் உள்ளன. இப்படியாக இருக்கும்போது ஏவுகணைகள் வரும்போது ரேடர்கள் எச்சரிக்கும். ஆனால் கார்பலைகள் வரும்போது எந்த ரேடாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் இவை வெறும் வானொலி அலைகளாக இருக்கும். இப்படியான நிலையில் இது ஒரு ஸ்டெல்த் போர் என்று சொல்வார்கள். எதிரி நாடு நிலநடுக்கத்தினால் அழியும் போது அந்த நாடு யாரிடம் போர் அறிவிப்பு செய்யும்? இயற்கையோடு போர் செய்ய முடியுமா என்பதுதான் அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தில் இருக்கும் மாபெரும் தந்திரமாக கொள்ளலாம். இப்படியாக யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்பை வரும் ஆயுதங்களால் மட்டும் தகர்க்க முடியாது என்பதை உலகம் உணர்ந்துவிட்டது. அதனால் தான் இயற்கையை ஆயுதமாக மாற்றும் இந்த தொழில்நுட்பத்தை வல்லரசு நாடுகள் கையில் எடுத்துள்ளன. அலாஸ்காவில் இருந்து கிளம்பும் ஒரு சிறிய அலை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஈரானின் ஒரு மலையை சரிக்கும் என்றால் இனிவரும் காலங்களில் போர் வீரர்கள் தேவையில்லை, வெறும் ஆண்டனாக்கள் போதும் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலைமை நீடிக்கமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய இருப்பு என்னாக போகிறது? உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறப்போகிறது? இந்த கேள்விகள் மட்டும்தான் நம்மிடம் மிஞ்சி இருக்கிறது. ஆக நாங்கள் வல்லரசுகளை பகைக்கக்கூடாது. வல்லரசுகளினுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு கட்டுப்படுத்தி நடக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ தகுதியானவர்கள். இல்லை என்றால் நாங்கள் அழிக்கப்படுவோம், நாங்கள் அகற்றப்படுவோம். எங்களின் நாடுகள் மீது தாக்குதல் நடக்கும். உலகம் கைகட்டி மௌனமாக பார்த்து இருக்கும். இதுதான் இந்த உலகத்தின் புதிய ராஜதந்திரமா என்ற கேள்விதான் இப்போது நம்மை துளைத்தெடுக்கிறது. இதுவரை நாம் பார்த்த இந்த தரவுகள் அனைத்தும் பெறும் தற்செயலான நிகழ்வுகளா அல்லது ஒரு மாபெரும் நிழலுலக போரினுடைய தொடக்கமா? அறிவியல் என்பது மனித குலத்தின் துயரங்களை துடைக்க பயன்பட வேண்டும். ஆனால் இன்று உலக வல்லரசுகளின் கைகளில் அது இயற்கையை சிதைக்கும் கருவியாக மாறியிருப்பதன் காலத்தின் கொடுமை. அமெரிக்காவின் அலஸ்காவில் இருக்கும் அந்த கார்ப் ஆண்டனாக்கள் அசைவது வரும் வான்வெளி ஆராய்ச்சிக்காக மட்டுமல்ல, அது ஈரானின் நிலப்பரப்பில் ஒரு மரண சாசனத்தை எழுதக்கூட இருக்கலாம். ஏவுகணைகளின் சத்தம் கேட்காத, ரத்தம் சிந்தாத, ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தையும் சுடுகாடாக்கக்கூடிய இந்த காலநிலை ஆயுதங்கள் மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஒரு பக்கம் செயற்கையின் நுண்ணறிவு, மறுபக்கம் இயற்கையை சிதைக்கும் தொழில்நுட்பம். மனிதன் கடவுளாக முயற்சி செய்கிறானா அல்லது அழிவை தானே தேடிக்கொள்கிறானா? ஈரானின் மலைக்குகைகளுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். அதுவரை இயற்கையின் ஒவ்வொரு சீற்றத்திற்கு பின்னாலும் ஒரு அரசியல் சூழ்ச்சி மறைந்திருக்கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மர்மமான தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையில் அமெரிக்காவினுடைய திட்டமிட்ட சதிதானா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிலவேளை ஈரான் உண்மையில் அணு ஆயுத சோதனையை நிலத்திற்கு அடியில் செய்து கொண்டிருக்கிறதா? தன்னுடைய சுரங்கங்களில் அணு ஆயுத சோதனைகளை நிலத்திற்கு அடியில் செய்வதனால் தான் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்வது? சந்தேகங்களின் அடிப்படையில் உலக புலனாய்வாளர்கள் கூறுகின்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் இதனை தொகுத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன?